ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம் என்கிற அந்த பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை தீனால் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தி நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. அப்படியே நாம் கண்களை மூடி தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்த்து அல்லேலூயா அல்லேலூயா எல்லா மகிமையை நாம் அவருக்கே நாம் செலுத்தி அல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே. அப்பா உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. மகிமை நிறைந்த தேவனே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். மகிமை நிறைந்த தேவனே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். அல்லேலூயா. மகிமையின் தேவன்
மகிமையின் தேவன், அவர் ஆளுகை செய்கிற ஒரு தேவா. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை அல்லேலூயா இந்த வாசஸ்தலத்தில் உயர்ந்திருப்பதாக. அல்லேலூயா. ஆராதிக்கிற நேரத்தில் உயர்ந்திருப்பதாக. உம்முடைய மகிமையினால கர்த்தரை நிரப்புவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. அவர் மகிமை, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். வாசல்களே தலைகளை உயர்த்திடுங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் உள்ளவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. அவர் மகிமையானவர் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு, இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் கொடிகள் எல்லாம் அவரின் உடைமையன்றோ. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் கொடிகள் எல்லாம் அவரின் உடைமையன்றோ. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. ஆமென். இரட்சகர் இயேசுவை, இரட்சகர் இயேசுவை. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். ஆமென். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு, இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜாவே. யார் இந்த ராஜா? மகிமையின்
உம்மை நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் இயேசுவே, இயேசுவே. அல்லேலூயா. மகிமையின் தேவன், மகிமையின் தேவன், மகிமையின் தேவன், ஆளுகை செய்யும் ஐயா, நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும் அப்பா. அல்லேலூயா. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்திலே பராக்கிரமம் உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்திலே பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. அல்லேலூயா. அந்த மகிமையின் தேவன் இந்த இடத்திலே நீர் ஆளுகை செய்கிறவர். நான் ஆராதிக்கிற நேரத்தில் கர்த்தர் நீர் ஆளுகை செய்கிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை மறவாத தெய்வம், எங்களை நினைத்தருளுகிறவர், எங்களை நினைத்தருளுகிறவர் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி, எல்ரோயி, என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி, நன்றி ஐயா. ஆமென் ஆண்டவரே. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அருமையான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன் நீர் உட்பிரவேசித்ததற்காக உமக்கு நன்றி. உம்முடைய மகிமையினால, உம்முடைய பராக்கிரமத்தினால, வல்லமையுள்ள தேவன் நீர் ஆண்டவரை ஆளுகை செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யார் இந்த மகிமையின் ராஜா?
அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த மகிமையின் ராஜா, அவர் வல்லமையுள்ள பராக்கிரமமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்திலே பராக்கிரமமுள்ள கர்த்தர். ஆமென் ஆண்டவரே. சங்கீதம் 24ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், நீர் வல்லமையுள்ளவர், நீர் பராக்கிரமமுள்ள கர்த்தர் ஆண்டவரே. நீர் யுத்தத்திலே நீர் வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறீர். அந்த மகிமையின் தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய மகிமையினால் நீ நிறைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எங்களை மறவாமல் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நினைக்கிற தேவனாக, உதவி செய்கிற தேவனாக ஆண்டவரே, இதுவரை எங்களுக்கு உதவினவர் ஆண்டவரே, இதுவரை எங்களை நடத்தினவர், இனியும் கத்து நீ நடத்துகிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. இந்த அருமையான ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே நீர் இடைப்படுகிற தேவனாய், நீர் அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீதியான ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வாசிப்போம். அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 4ம் 5ம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று சொல்லி கேட்டான். அப்போது இந்த சவுலை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அவன் தேவ ஜனங்களை அவன் துன்பப்படுத்துகிறவன். தேவானுடைய முந்தின பகுதியில் வாசிக்கிற 8ஆம் அதிகாரத்தில் தேவானுடைய கொலைக்கு மரணத்துக்கு அவன் சம்பந்தமாக இருந்தவன், துணையாக இருந்தவன். அப்போது நிறைய பேரை அவன் துன்பப்படுத்துகிறவன். பிரமாணத்துக்கு எதிராக இருக்கிற காரியம் என்று நினைத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கும்படியாக அவன் காணப்பட்ட ஒரு மனிதன். இப்பவும் கிறிஸ்தவர்களை, தேவ ஜனத்தை துன்பப்படுத்தும்படி அவன் என்ன செய்கிறான்? அவன் கடந்து வருகிறான். அவன் மிகவும் சீறி வருகிற நேரத்தில் ஒரு வெளிச்சம் அவனை சந்திக்கிறது. வெளிச்சம் சந்தித்த மாத்திரத்தில் அவன் கீழே விழுகிறான். விழுந்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவனை என்ன செய்கிறார்? சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. மிகவும் சீறி போனான் என்று சொல்லி அங்கே வேதத்தில் அவன் வாசிக்கிறான். மிகவும் கொடூரமானவன். அப்போது ஆண்டவர் அவனோடு இடைப்படுகிறார். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு வெளிச்சம் அவனை சந்தித்தது. தரையில் விழுந்த உடனே அவன் நடுங்கி திகைத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறான். அப்போ அந்த நாட்களே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அவன்கிட்ட அறிமுகப்படுத்துகிறான். அப்போது இவன் கேட்குற, ஆண்டவரே நீர் யார்? இல்லையா, ஆண்டவரே நீர் யார்? அப்போது தேவ ஜனத்தை பிடிக்காதவன், தேவ ஜனத்தை கொலை செய்தவன், கொலை செய்யும்படியாய் கடந்து போகிறவன், துன்பப்படுத்துகிறவன். இப்போது ஆண்டவர் சொன்ன உடனே ஆண்டவர்கிட்ட அவன் கேட்குற, ஆண்டவரே நீர் யார்? கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொன்ன மாத்திரத்திலே அதற்கு அவன் 5ஆம் வசனத்திலே, ஆண்டவரே நீர் யார்? கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போது இந்த சவுலுக்குள்ளே அந்த வெளிச்சம் சந்தித்த மாத்திரத்திலே, அவன் கீழே தரையிலே விழுந்த மாத்திரத்திலே, ஒரு சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே அவன் கேட்குறான், ஆண்டவரே நீர் யார்? அப்போது ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவன் என்ன செஞ்சான்? அறிந்து கொண்டான். ஆண்டவரே நீர் யார்? அப்போ யாரும் சொல்லி அவன் பொதுவாக கேட்கல, யாரும் சொல்லி கேட்கல. ஆனால் ஆண்டவரே நீ யார்?
அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒருவர் இருக்கிறார். மேலான இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் இந்த உலகத்துக்காக, உலகத்தினுடைய பாவத்துக்காக, ஜனங்களுக்காக மரித்த ஒருவர் இருக்கிறார். ஜனங்களை மீட்கும்படி, ரட்சிக்கும்படி இரத்தம் சிந்தின ஒருத்தர் இருக்கிறார் என்பதை இவன் அறிந்து கேட்குற, ஆண்டவரே நீர் யார்? ஒன்னான்னு சொல்ல, நான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா. அப்போ சவுல் ஆண்டவரே நீர் யார் என்பது மாத்திரமல்ல, அவன் தேவனை என்ன செஞ்சான்? அவன் அறிந்து கொண்டான், தேவனை தெரிந்து கொள்ள விரும்பினான். இந்த நாட்களிலே ஆண்டவராலே சந்திக்கப்படுவது மாத்திரமல்ல, நம்ம என்ன செய்யணும்? அவரை அறிந்து கொள்ள விரும்பணும். தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எதற்காக என்னை சந்தித்தார், ஆண்டவர் அவருடைய நோக்கம் என்ன என்பதை நானும் நீங்களும் என்ன செய்யணும்? நாம் அறிந்து கொள்ளணும். அவர் அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்ளாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. நம்ம ஆண்டவராய இயேசுவை நாம் சரியாய் அறிந்து கொள்வோமானால் உண்மையாகவே நாம் அவருக்கு பிரியமாய் நடக்க முடியும். அவர் எப்படிப்பட்டவர் இல்லையா? ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நம்ம நிறைய காரியங்களை பார்க்குறோம். சிலவுடைய சுவாபங்களை அறிந்து நம்ம அவங்களோட பேசுகிறதுக்கே நம்ம என்ன செய்வோம்? யோசிப்போம். இப்போ நம்ம சபையில் அப்படி இல்லை. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. எல்லா ஊழியரோடையும் நீங்கள் அதிகமாக நெருங்க முடியாது. கத்மயம் உண்டாவது, ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லா ஊழியர்களோடு அதிகமாக நீங்கள் என்ன செய்ய முடியாது? நெருங்க முடியாது. ரொம்ப கவனமாக ஊழியத்தில் கவனமாக இருப்பான். நான் கூட நினைப்பேன், அப்போ இதுதான் கரெக்ட் போல் தெரியுது அப்படின்னு நினைப்பேன். நான் அப்படி இல்லை. நான் ஆரம்பத்தில் எல்லார் இடத்துலையும் சகஜமாக பேசுவேன், பழகுவேன். நான் ரொம்ப இன்வால்வ் ஆகுவேன். நானே சில காரியத்தை சொல்லுவேன், நீங்கள் அதை அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, பரவாயில்ல நான் வாரேன், அதை பார்த்துக்கிடுதேன். இப்படிலாம் சொல்லி நான் பழகிட்டேன். அதில் இருந்து நான் இன்னும் வெளியே வர முடியல. ஆனால் என் பையன் காரியங்கள் அது வித்தியாசமாக தான் இருக்கும்போது தெரியுது. என்ன மாதிரி அவன் இருக்க மாட்டான். என்கிட்ட எப்போ ஒன்றே சொல்லுவான், ஏதாவது சொல்லி நான் புலம்புனா கூட ஜோம் பண்ணுங்க அப்போ, அதை போய் பெருசுப்படுத்திக்கிட்டு நம்ம அந்த மாதிரி பழகுனதுனால ஒரு சின்ன விஷயத்தையும் நான் பெருசாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் இல்லையா? ஏன் அப்படி சொன்னாங்க, ஏன் நம்ம அதை செஞ்சுருக்கலாமோ, இதை பண்ணியிருக்கலாம். அவன் அப்படி சொன்னேன். அவன் அதில் அவன் இருந்த இடம் அப்படி, ஊழியத்தில் பயிற்சி எடுத்த இடம் அது அப்படி இல்லையா? நான் நடைமுறை பயிற்சி அவன் இருந்து 7 வருஷம் ஒரு இடத்துல இருந்ததுனால என்னை விட அதிகமான ஊழியக்காரங்க அவனுக்கு தான் தெரியும். அவன் கற்றுக்கொண்டது இல்லையா? அவன் கற்றுக்கொண்டது. அப்போ இப்படி தான் அவனை என்ன சொல்ல, நீங்கள் இப்படி இருங்கன்னு சொல்லுவான். இது இப்படி சொல்லுங்க, இது இப்படி இருங்க, நீங்கள் அதை சொல்லாதீங்க, அதை பண்ணாதீங்க. இன்றைக்கி அவன் தான் எனக்கு சில ஐடியாலாம் கொடுக்குறான். சில ஐடியாவை என்னால் ஏற்றுக்க முடியல. தம்பி அது உன் காலத்துக்கு பார்த்துக்க தம்பி, என் காலம் அப்படி தான், நான் அப்படியே பழகிட்டேன் தம்பி அப்படின்னு சொல்லிடுறேன். இன்வால்வ் ஆகிறேன். யார்கிட்ட ஜாலியாக பேசுகிறது, யதார்த்தமாக பேசுகிறது இல்லையா? ஆனால் இது சில நேரங்களிலே உபதேசத்துக்கு பிரச்சனையாக இருக்குது இல்லையா? இப்போ கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். அப்போ முன்னால் பாஸ்டர்லாம் முன்னால் இப்படி சொல்ல மாட்டார் இல்லையா? அப்படி சொல்கிறீங்க இல்லையா? நான் ஏன் அப்படி சொல்லணும்னா, ஒரு தரிசனம் எனக்கு இருக்குது. ஒரு கூட்டம் ஜனம் வருகைக்கு முன்னால் இந்த இடத்துல ஒரு கூட்டம் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். கத்மயம் உண்டாலும் ஐயா. அப்போது நம்ம இப்படியே இருந்தோம்னா வரக்கூடிய ஜனத்தை நம்ம சரியாக நடத்த முடியும். அதுக்காக சொல்கிறேன் இல்லையா? ஒரு அசால்ட் ஆயிரும். நம்ம எப்படி சொல்லிக்கலாம், எப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு மனநிலை வந்துடக்கூடாது. அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டே வார். கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இவன் கேட்குறது என்ன அப்படின்னா, அப்போ அவன் தெரிந்து கொள்ள விரும்பினான். ஆண்டவர் நீர் யார்? என்னை சந்திக்கிறீரே, என்னோடு கூட பேசுகிறீரே, அப்போ என்னை சந்தித்த நீர் யார் அப்படின்னு அவரை என்ன செஞ்சான்? அறிந்து கொள்ள விரும்பினான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மறுபடியும் துன்பப்படுத்துவேன்னு சொல்லவே இல்லை. துன்பப்படுத்த முடியாது. அவன் தான் கண்ணு போச்சான் இல்லையா? ஆமாம், நடக்க முடியாது, கீழே விழுந்துட்டானே.
எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் அவன் இயேசு டச் பண்ணால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம பெரிய வீரவசரெல்லாம் பேசுவோம் இல்லையா, நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும். அவன் ஒரு இடத்துல டச் பண்ணால் கையை தூக்க முடியாமல் போயிடுது இல்லை. அது மயம் உண்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. சில ஆளுக்கு வீரவசனம்லாம் பேசுவாங்க, நம்ம நிறைய பேர் பார்க்க முடியலையா. வீரவசனம் பேசுவாங்க, பாயும் புலியெல்லாம் சொல்லுவாங்க. நான் நினைப்பேன் ஒரு இடத்துல அப்படின்னு டச் பண்ணால் அந்த இடம் அப்படி நின்று போயிடுது இல்லையா. அது ஆண்டவருக்கு தான் தெரியும். அது மயம் உண்டு. அல்லேலூயா. அப்போ ஆண்டு அறிந்து கொள்ள தெரியுமண்ணா. அப்போ நீங்களும் நானும் நம்மளை சந்தித்த இயேசுவை, நம்ம ரட்சித்த இயேசுவை நம்ம என்ன செய்யணும்? நாம் அறிந்து கொள்ள விரும்பணும் இல்லையா. அவரை சரியாக அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா, என்னை ரட்சித்த, என்னை அபிஷேகம் பண்ண, என்னை தெரிந்து கொண்ட இந்த இயேசுவை நாம் சரியாக அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை கரெக்டாக போய்கிட்டே இருக்கும். கத்மை முன்னல்லையா, இயேசுவை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அந்த அவர் மேலே ஒரு என்ன செய்யும், ஒரு முதல்ல அன்பு வரும், அப்புறம் என்ன செய்யும், அவரை குறித்த ஒரு பயம் வரும். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போ அன்பு இருக்கிறதுனால நான் என்ன வேணாலும் செய்வேன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அவர் நம்மளை நேசிக்கிறதுனால, செல்லம் கொடுக்கறதுனால நான் என்ன வேணாலும் செய்வேன் நம்ம என்ன செய்ய வேண்டாம், செய்ய மாட்டோம். அவர் செல்லம் கொடுக்கிறவர், நம்மளை அரவணைக்கிறவர், தாங்குகிறவர், ஏந்துகிறவர். அதே நேரத்தில் அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அதை மறந்துடக்கூடாது. அவர் அன்பாக இருக்கிறார் இல்லையா. அவன் நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து தான் ஆரம்பிக்கும், அங்கங்கெல்லாம் கிடையாது. வீட்டில் தான் முதல்ல நியாயத்தீர்ப்பு இல்லையா. அதனால் பட்சிக்கிற அக்னி. அவர் அறிந்து கொள்ள நம்ம விரும்பணும், அறிந்து கொள்ளணும். ஆண்டவரை அறிகிற அறிவு எனக்கு மேன்மை என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். இதே சவுலாய் பவுல் எழுதுகிறார். ஆண்டவராய் இயேசுவை அறிகிற அறிவினுடைய மேன்மை என்று சொல்லுகிறார். அவர் அறிவதனால அதுவே எனக்கு மேன்மை, அதுவே எனக்கு மேன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக அந்த அப்போஸ்தலர்கள் 6ஆம் அதிகாரத்திலே 9:6 வாசிப்போம். 9:6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்ல. அப்போது ரெண்டாவது கேட்குறான், ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு அறிந்து கொள்ளது மாத்திரமல்ல, இவர் தேவன், இவர் ஜீவனுள்ள தேவன், உலகத்தினுடைய பாவத்துக்காக எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்த்த ஒரு தேவ ஆட்டுக்குட்டி, இரத்தம் சிந்தினவர், சர்வ வல்லமுள்ள தேவன். சரி, இதை தெரிஞ்சவன் உடனே அவனை கண் திறக்கணும் அப்படிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறேன். கத்மயம் உண்டாது. அல்லேலூயா. அப்போது ஒரு சந்திக்கப்பட்ட ஒரு மனிதன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அதாவது என்னை சந்திச்சிங்க, என் பாவத்தெல்லாம் கழுவுனீங்க இல்லையா. ஆனால் என்னை குறித்த திட்டம் என்ன, உம்முடைய திட்டம் என்ன, என்னை குறித்த உம்முடைய நோக்கம் என்ன. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போது நான், ஆண்டவரே, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போது நானும் நீங்களும் தேவ சித்தத்தை நாம் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒரு திட்டம் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துக்கு வர முடியாது. தேவ திட்டம் இல்லாமல் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அப்போது அதை நாம் கேட்கணும். ஆண்டவர், நான் என்ன செய்யணும் உமக்கு இல்லையா, நான் உமக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அதை தான் கேட்டேன், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. அவன் நடுங்கி திகைத்து, நான் உமக்கு என்ன செய்யணும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போது அதில் நம்ம யோவான் 9:31 நம்ம வாசிக்கலாம். அதே போல் எபிரேயர் 10:31 என்ன வாசிக்கலாம். தேவ சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்குன்னு சொல்லி. அப்போ தேவ சித்தம் செய்தால் வாக்கு தத்தம் என்ன செய்யலாம், நம்ம அதை சுதந்திரிக்கலாம். மத்தேயு 12
50 வாசிக்கிறோம். சித்தத்தின்படி செய்கிறவன் எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் தாயுமாய் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போது அந்த யோவான் 5:30 என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் என்ன செய்கிறேன் தேடுகிறேன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போது சித்தம் என்பது முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். தேவ சித்தத்தின்படி நம்ம செய்யணும். நம்ம அந்த காரியத்தை நாம் செய்கிறோமே, இது தேவ சித்தமா இல்லையா? ப்ரேயராக தான் இருக்கும். இது ஆண்டவருடைய திட்டமா இல்லையா? கத்மயம் உண்டா. அல்லேலூயா. சில ஆளுக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸுக்கு வராமல் வேறு எங்கேயாவது போய் ப்ரேயர் ஜெபக்குழுவில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. சிலவங்க ஊழியத்துக்கு போவாங்க. காலையில் ஆராதனைக்கு போகாமல் ஊழியத்துக்கு போவாங்க. இது பிசாசு முள்ளால் தான் எடுக்கிற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையை வச்சே தான் நாசப்படுத்துவான். அப்போ ஊழியங்கிறது நம்ம ஊழியத்துக்கு போய் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆராதனை நம்ம ஊழியத்துக்கு தானே போகிறோம் இல்லையா? ஊழியத்தை நம்ம ஜெபம் பண்ண தானே போகிறோம், ஜெபக்குழு தானே போகிறோம், நம்ம ஜெபம் பண்ண தானே போகிறோம். அப்படி நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லை. ஆராதனை என்பது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு விஷயம். கத்மயம். அல்லேலூயா. ஆராதனை இல்லாமல் எந்த ஜெபக்குழும் எந்த தனிப்பட்ட ப்ரேயரும் எந்த ஒரு ஊழியமும் ஈடுபடாது. கத்மயம் உண்டா. அல்லேலூயா. நான் எவ்வளவு ஊழியத்தை செய்தாலும் ஆராதனை எனக்கு இல்லை அப்படின்னா ஆராதனை ஊழியம் வேஸ்ட் ஆகிடும். கத்மயம் உண்டா. அல்லேலூயா. நான் அதில் ரொம்ப கவனமாக இருப்பேன். சில ஆள்கிட்ட நான் ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறது. சில நேரங்களில் ஆராதனைக்கே வரமாட்டாங்க, ஆனால் மற்ற காரியத்தில் அவங்க ஈடுபட நினைப்பாங்க. எனக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதாவது கர்த்தருக்கு ஒரு பயம் இல்லாதபடி எப்படி இந்த காரியத்தை அவங்க செய்ய முடியும்? எப்படி இந்த காரியத்தை அவங்க ஈடு கொடுக்க முடியும்? நான் அதெல்லாம் ரொம்ப நோட் பண்ணுவேன். சில விஷயத்தை நான் சொல்ல முடியாது, ஆனால் மனசுக்குள்ளே கஷ்டப்படுறேன். நம்ம அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. அவங்க சரியில்லைன்னு எனக்கு எல்லாம் தெரியும். அவங்க சரியில்லை நம்ம சொன்னால் அவங்களுக்கு அது பெருசாக தெரியும். அப்போ நம்ம அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். கத்மயம் உண்டா. அல்லேலூயா. நாம் சரியில்லாமல் நம்ம எதை செய்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்க. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. நானும் அதுதான், எனக்கு அதுதான். நான் சரியில்லாமல் நான் எதை செய்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்காது. நான் சும்மா உட்காந்து நின்று பேச முடியாது. அதுக்கு ஜெபம் பண்ணணும், என்னை பரிசுத்தப்படுத்தணும் இல்லையா? என் குறையெல்லாம் சொல்லணும், குறையிருக்கான்னு பார்க்கணும். ஏதாவது பேச்சில் வந்துடும் இல்லையா? கவனமாக இருக்கணும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நான் அதில் கவனமாக இருந்து தான் பிரசங்கத்தை பண்ண முடியும். அப்போ தான் மற்றவங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நான் சரியில்லாமல் பிரசங்கங்கிறது பெரிய காரியம் கிடையாது. நோட்ஸ் அதுக்குள்ள நிறைய நோட்ஸ் இருக்கிறது. அவாட்டுக்கு எழுதி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் தேவன் கிரியேஷன். கத்மயம் உண்டா. அல்லேலூயா. கர்த்தர் பேசு. நான் சில நாள் எழுதி வச்சுருப்பேன், நான் எழுதாததை பேசிக்கிட்டு இருப்பேன். தேவனுக்கு அந்த வார்த்தையை தந்துக்கிட்டே இருப்பார். இடவுல டச் பண்ணாலே அந்த இது அப்படி விட்டு கட்டாயிட்டு அப்படின்னா நான் உள்ளே வர முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவேன் அதுக்குள்ளே வர்றதுக்கு. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறேன். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த 13 வாசிக்கிறோம் இல்லையா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த 13 நல்ல வசனம் அடிக்கடி சொல்லுவேன். 13:22. அதாவது என் தாசனாய் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் எனக்கு சித்தமானதெல்லாம் என்ன செய்வான்? அவன் செய்வான். அந்த வசனம் நல்ல ஒரு அன்பான ஒரு வசனம், நம்ம நேசிக்கிற ஒரு வசனம். அப்போது அந்த வசனத்தை பாருங்கள். அப்போ எவ்வளவோ ஆண்டவருக்கு எவ்வளவோ அவன் மேலே பிரியமாக இருந்தால் அதை அவர் எதிர்பார்ப்பார் இல்லையா? இப்போ என்கிட்ட அவர் நேசித்தப்போ என்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கும் இல்லையா? அவர் தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் எனக்கு சித்தமானவர்களெல்லாம் என்ன செய்வான்? என் விருப்பத்தெல்லாம் அவன் செய்வான் இல்லையா? இப்போ நான் என் பையன் இருக்கிறான், நான் இருக்கிறேன். இப்போ எனக்கு நான் எதை செஞ்சானோ என்னை விட ஒரு ஸ்டெப்பு அதிகமாக தான் அவன் உண்மையாக செய்யணும் இல்லையா? அதுதான் நான் அவனை நம்பி சொல்லணும், அவன் செய்வான். அவன் மேலே எனக்கு ஒரு விருப்பம், அவன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தால் தான் அதை செய்ய முடியும். அவனை பைபிள் காலேஜில் போட்டு அப்படியே கொண்டு வந்து இங்கே வந்து தம்பி பாட்டுப்படி அதை செய்ய நான் சொல்லாமல் பிரசங்க தம்பி அடுத்த பண்ணு,
நான் கடைசி வாரம் 3ஆவது வாரம் பண்ணுறேன், நான் ஆயத்தப்படணுன்ட்டான். கத்து மகிமை உண்டாவதா. காலையில் என்னை விட நல்லா பேசுவான், என்னை விட தெளிவாக நறுக்குன்னு பேசுவான். நானும் அங்கங்கே போயிட்டு வருவேன், அவன் அதெல்லாம் போக மாட்டான், ஒரே பாயிண்ட் டு பாயிண்டில் போயிட்டு இருப்பான். புரியும் நல்லா. கத்து மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னா, அவன் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் அவர் பொறுப்பு அவனுக்கு நான் கொடுப்பேன், இல்லையா? அப்போது ஆண்டவர் தாவீதை சொல்லும் பொழுது, ஆமாம், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான். என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்தை அறிந்தவன், எனக்குள் இருக்கிற எண்ணங்களை அறிந்தவன் தாவீது. கத்மை மண்டாவது. அல்லேலூயா. என் விருப்பம் என்னங்கிறது அவனுக்கு தெரியும். என் வெறுப்பு என்ன, என் விருப்பம் என்னங்கிறது அவனுக்கு தெரியும். தேவன் வெறுக்கிற காரியத்தை செய்வான் அப்படின்னு சொல்லலை. நான் விரும்புகிறதை அவன் செய்வான், எனக்கு சித்தமானதை அவன் செய்வான். கத்மை உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்கள், எத்தனை காரியங்கள் தேவன் வெறுக்கிற மாதிரி. நீ உட்காந்து அப்படியே ஜெபம் பண்ணி பாருங்களேன். நான்லாம் உட்காந்து கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, இங்கே உட்காந்து நான் விருப்பமில்லாத காரியம் செஞ்சால் மன்னிப்பு கேட்பேன். சில இன்னைக்கு அழுதுருக்கிறேன், என்ன ஒவ்வொன்றும் அழுதுருக்கிறேன். முன்னால் அடிக்கடி வண்டியில் போகும்போதே அழுதுருவேன், அழுவேன். ஓரமாக நிப்பாட்டி கண்ணை கசிக்கிட்டே தெரியாது, இல்லையா? அந்த உணத்தில் நான் நிப்பாட்டிடுறேன், இல்லையா? ஆமாம். ஆண்டவரே, நீர் வெறுக்கிற காரியம் என்கிட்ட இருந்தால் அதை எடுத்துருங்க ஆண்டவரே. நீர் விரும்ப காரியத்தை நான் செய்யணும், உங்களுடைய விருப்பம் எதுவோ அதை நான் செய்யணும், இல்லையா? கத்மை உண்டாவது. அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற நம்ம செய்யணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அவன் கேட்குறான், அன்று நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்யணும், உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய திட்டம் என்ன? கர்த்தர் நாமத்து மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நிறைய காரியத்தை நம்ம அதை வாசிக்கிறோம். தொடர்ந்து நம்ம ஸ்தோத்திரம் 3ஆவதாக அந்த மறுபடியும் வாசிங்க. 9:6 வாசிப்போம். 9:6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அப்போ ஆண்டவர் சொல்லாரு, நீ அதுக்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு நான் சொல்லுவேன். அப்போ உடனே அவன் என்ன செஞ்சான்? ஆமாம், கீழே வாசிக்கிறோம் இல்லையா? ஆமாம். அதாவது அவன் கூட இருந்தவங்க அவன் கையெல்லாம் கொடுத்து அவனை பட்டணத்துக்குள்ளே கொண்டு போனான். அப்போ 3ஆவது, தேவன் சொல்லுகிறதுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு அவன் என்ன செஞ்சான்? கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. உலக பழமொழி, நம்ம கீழ்ப்படிந்தால் தான் மேல்படிக்கு போக முடியும். கீழ்ப்படிதல் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். கண்ணு திறந்தா தான் நான் உள்ளே போவேன் அப்படிலாம் சொல்லலை. எனக்கு பலன் தந்தா தான் நான் உள்ளே போவேன் அப்படிலாம் சொல்லலை. அந்த இருக்கிற நிலைமையில் அப்படியே என்ன செஞ்சான்? அந்த பட்டணத்துக்குள்ளே கடந்து போனோம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான் இல்லையா? ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அப்போது நான் குறித்த மலைக்கு வான்னு சொல்லிட்டேன். அழகான ஈசாக்கை கொடுத்துட்டு நான் குறித்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ பிரயாணப்பட்டு போகிறான் பாருங்க. ஆண்டவரே எதுவுமே அவன் கேட்கலை, வேதனைப்படலை. அவனுக்கு தெரியும் கொடுத்தது திரும்ப தருவாங்க, அவனுக்கு தெரியும். அவன் வாசிக்கிறோம், எபிரேயரில் அந்த 11 வாசிக்கிறோம். அப்போது அவன் அப்படியே ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இக்கட்டான ஒரு சூழ்நிலை பாருங்க. இருக்கிறதே அது ஒன்று தான், இருக்கிறதே அந்த ஒன்று தான். அதுவும் எனக்கு வேணுங்க ஆண்டவர். சில நமக்கு இருக்கிறது அவ்வளோதான் இருக்கும், எனக்கு வேணும்னு கேட்பார். கர்த்தர் வேணும்னு கேட்டால் கொடுத்துடணும், நம்ம கணக்கு சொல்லக்கூடாது இல்லையா? கர்த்தர் மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. நிறைய விஷயத்தில் ஒரு போன மாதத்துக்கு முந்தினமாக நினைக்கிறேன், செலவுக்கு பணம் கொஞ்சம் டிமாண்டாக இருந்துச்சு, சில காரியங்கள் இருந்துச்சு. ஒரு காணிக்கை கொண்டு கொடுப்பேன், ஒரு மிஷினரிக்கு போய் காணிக்கை கொடுப்பேன். அதை கையை வச்சு பிதிக்கிட்டே இருக்கிறேன். இப்படியே பார்த்துட்டு இது கொடுத்தோம்னா நாளைக்கு கொடுப்போம், அந்த பணம் வந்துச்சுன்னா அது நிச்சயம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி போய் முள்ளபுரத்தில் போய் நின்றுக்கிட்டே
நேரம் யோசனை பண்ணி இருந்தேன், கொஞ்சம் நேரம் யோசனை பண்ண அப்புறம் ஆண்டு கொடு ஓ என்ன ஆமாம் சரி யோசனை அரையும் குறையமாக தான் இருந்துச்சு. ஆனால் கொடுத்துட்டு வரும்போதே என் அக்கௌண்ட்டில் ஒரு பணம் ஏறிச்சு. கத்துமயம் உண்டாலும் சொல்லலும் ஐயா. இன்னும் ஒரு மாதிரி பெல் அடிக்க சவுண்டு கேட்கன்னு பார்த்தா பணம் ஏறிச்சு. கத்துமயம் உண்டாலும் ஐயா. ஆமாம் ஆண்டவர் நல்லவர் இல்லையா. நான் கொடுக்கல அப்படின்னா பணத்தை ஏற்றுல நாளைக்கு அவனுக்கு ஏற்றணுன்னு நினச்சிருப்பாங்க இல்லையா. ஆண்டவர் சொல்லுவார், நீ நாளைக்கு அவனுக்கு போடு, இன்னைக்கு போட்டு அவன் சரி வர மாட்டான், அவன் கையில் 1000 ரூபா வச்சுருக்கான், அதை செலவு பண்ணிட்டு இல்லையா. கத்துமா நான் ஊழியக்காரன் இருந்தாலும் சில நடைமுறை பயிற்சி இருக்கு இல்லையா. கத்தர் எண்ணெயை உணர்த்துவேன் இல்லை. நான் ஊழியக்காரன் தானே அள்ளி கொடுத்துட மாட்டேன், என்ன கரெக்ட் பண்ணிட்டார் நானும் செய்யணும் இல்லையா. வாங்கி நான் சிப்பாக்கள் வைக்கக்கூடாது, நானும் ஊழியங்களுக்கு கொடுக்கறது செய்கிறது. கத்மயமண்டா அல்ல ஐயா. கொடுத்த வண்டி எடுக்கும்போது அக்கௌண்ட்டில் பணம் ஏறிச்சு. கத்த நல்லவர். கத்மயமண்டா அல்ல ஐயா. இப்போ போன மாதம் முன்னக்கூட்டியே போயிட்டேன். பணம் ஏறணுங்கிறதுக்காக நாம் கொடுக்கறத கரெக்டாக என்ன செஞ்சிடணும், அந்த இடத்துக்கு போயிடணும். அவங்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். கத்மயம் உண்டாவதா. அலையலோ ஐயா, அலையலோ ஐயா. அப்போ கர்த்தர் நமக்கு நல்லவர், அவன் நமக்கு போதுமானவர். கத்மயம் உண்டாவதா. அலையலோ ஐயா. கீழ்ப்படிதல். அப்போ ஆபிரகாம் அவன் கீழ்ப்படிந்து அந்த மகனை பலி செலுத்த போகிறான். இருக்கிறத ஒன்று அதை கேட்குறாரு ஆண்டவர். அப்போ திரும்ப பெற்றுக்கிட்டான் இல்லையா. அது நமக்கு எபிரேயர் 11 தெளிவாக அதை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டு என்ன சொன்ன அப்படின்னா, நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் இல்லையா. ஒரு சத்தம் வருது அங்கேருந்து. அந்த வசனத்தை வாசிங்க, நல்ல ஒரு வசனம், டக்குன்னு வாசிங்க, முடிச்சிருவோம். ஆதியாகமம் ஆமாம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 22:18 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல சாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர். அப்போ நீ மேலே வாசிங்க 11-17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஆமாம் போதும். அப்போது ஆண்டவர் பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். அவள் எதுக்கு அப்படின்னா, அவர் சொல்கிற இடத்துக்கு வந்துட்டான், குறித்த இடத்துக்கு வந்து அவர் சொல்ல மாதிரிலாம் செய்கிறான், கீழ்ப்படுகிறான். இப்போ அவன் சொல்கிற ஆண்டவர், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால இத்தனை ஆசீர்வாதம். கத்மயம் உண்டாலோ ஐயா. நீ கீழ்ப்படியலை அப்படின்னா அந்த ஒன்றுக்கு மேலே என்ன செய்யாது, வரா இல்லையா. அந்த இருக்கிறத விட்டு என்ன செய்யாது, தாண்டாது. நம்ம கீழ்ப்படிந்து கத்தர் கேட்குறது நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஒரு பெரிய பேருக்கு ஆசீர்வாதம் இருக்குது. கத்மயம் உண்டாலோ ஐயா. நான் எப்பவும் காணிக்கை அதிகமாக என்ன செய்ய மாட்டேன், சபையில் பேச மாட்டேன். கத்மயம் உண்டாவது அலையலோ ஐயா. அப்போது தேவன் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம குறிப்பிட்ட அந்த சபையை நடத்திட்டு இதிலே சுற்றிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பெருகாது. இப்போ நம்ம கிராம ஊழியத்துக்கு போகிறோம், இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும். இந்த ஊழியங்கள் நம்ம செஞ்சால் தான் தேவன் அதற்கேற்ற பலனை கத்து நமக்கு என்ன செய்வார், தருவார். கத்மயம் உண்டாவது அலையலோ ஐயா. இந்த குறுகின இடத்துல இது ஊழியம் தானே. குறுகின இடத்துக்குள்ளே நம்ம நின்றுக்கிட்டே இருந்தோம்னா அதே தான் நின்றுக்கிட்டு இருக்கு, வேறு அதில் பெருக்கு என்ன செய்ய வராது. கத்மயம் உண்டாவது அலையலோ ஐயா. நம்ம கர்த்தருக்காக நம்ம கர்த்தர் கேட்குறது, கர்த்தர் விரும்புகிறது செஞ்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய கர்த்தர் செய்வார். அப்போது மூன்றாவது அந்த சவுல் அவன் கீழ்ப்படிந்து அந்த பட்டணத்துக்குள்ளே கடந்து போனான். கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. கத்மயம் உண்டாவதா. அலையலோ ஐயா. அதே போல் சாமியல்ல வாசிக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்தோத்திரம். அந்த அங்கே ஒரு சவுல் ராஜா, முதல் ராஜா சவுல் என்ன செய்ய, அவங்கள்ட்ட சொல்ல சாமியல் தீர்க்கதரிசி என்ன, ஆமாம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே நீ கீழ்ப்படிப்பா. கர்த்தர் சொல்கிறத நீ செய்யாமல் நீ சொல்லாத ஒன்று என்ன செய்யாத. அவனுடைய ராஜ்யத்தை அதை தாவீதுக்கு என்ன செஞ்சிருவார், ஆண்டவர் மாற்றிடுவார். கத்மயம் நல்ல ஐயா. நீ கீழ்ப்படியலை அப்படின்னா உனக்கு இருக்கிற அந்த அபிஷேகம் இருக்கிற தாளந்து எங்கே போயிடும், வேறு பக்கம் போயிடும். நான் நிறைய வித கண்ணால் பார்த்துருக்குறேன், கண்கூராக பார்த்துருக்குறேன். கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னா நமக்கு இருக்கிற அபிஷேகம் எங்கே போயிடும், நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து பொறுப்பெல்லாம் வேறு பக்கம் கர்த்தர் செஞ்சிடுவார், இன்னொரு ஆளை எழுப்பிடுவார். கத்மயம் உண்டாவது அலையலோ ஐயா. அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் நமக்கு அவசியம். கத்தனாவது மயம் உண்டாவது அலையலோ ஐயா.
நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படினோம். ஐந்தாவதாக அந்த 9ஆம் அதிகாரத்தில் அந்த 18 வாசிப்போம். 18. உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். 5வது அவன் என்ன செஞ்சான்? ஆமாம், கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவன் அனனியா போகிறான். அவனை கை மேலே வச்ச உடனே கண்கள் செதில் போன்று கண்ணில் இருந்த செதில் விழுந்தது, கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவன் என்ன செஞ்சான்? பார்வையடைந்து எழுந்திருந்து அவன் எங்கே போனான்? ஞானஸ்நானம். அது சொல்லுவையா? ஆமாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல் ஸ்டெப் அது ஞானஸ்நானம் எடுக்கும். அப்போ ஆண்டவர் சந்திக்கிற ஒரு மனிதன் அவரை அறிந்து கொள்ள என்ன செய்யணும்? விரும்பணும். 2வது அவருடைய சித்தத்தை நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? உங்களுடைய விருப்பம் என்ன? இல்லையா? 3வது கீழ்ப்படியணும். 4வது என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். அது சொல்லுவையா? எல்லாம் இருக்காங்க, இது சொல்லாமா? எல்லாம் கட்டாயம் அல்ல. ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சொன்னால் செய்யுங்க. கத்மயம் உண்டாலும் ஐயா. ஞானஸ்நானம் கண்டிப்பாக நமக்கு அது பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ சொன்ன நிறைய இடத்துல வாசிக்கிறோம் இல்லையா? ஆமாம், அவனும் ஒன்று வீட்டாரும் குறைநிலை வீட்டில் என்ன செஞ்சாங்க? குடும்பமாக என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. சின்ன பிள்ளை ஞானஸ்நானம் செல்லாது. சின்ன பிள்ளை ஞானஸ்நானம் செல்லாது. ஆமாம், அந்த விவரம் அறிந்தவர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து எடுக்கிற ஞானஸ்நானம். சின்ன பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? சின்ன பிள்ளைக்கு பிரதிஷ்டை உண்டு. பிரதிஷ்டை இந்த கர்த்தருக்காக வளர்ப்போம் அப்படி பிரதிஷ்டை. சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கிடையாது, தவறு. பைபிள் பிரகாரம் கிடையாது. கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. சரி, அப்போது 5வது அவன் என்ன செஞ்சான்? ஞானஸ்நானம் எடுத்தான். ஞானஸ்நானம் தேவை. ஸ்தோத்திரம். கத்மயம் உண்டா? ஹல்லேலூயா. சரி, சீக்கிரம் போயிருந்தேன். 6வது அந்த 9, 19 வாசிங்க. 9, 19. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்கில் உள்ள சீசருடனே சிலனத்தைங்க. அப்போ 6வது என்ன பண்ண அப்படின்னா அவன் பலப்பட்டான். அதாவது போஜனம் பண்ண, அதாவது கர்த்தருடைய பந்தியை திருவிருந்து வச்சிருக்க முடியாது. திருவிருந்து ஆராதனை இல்லையா? நம்ம இந்த திருவிருந்து ஆராதனையில் என்ன செய்யணும்? நம்ம பங்கு பெறணும். ஞானஸ்நானம் எடுத்தவங்க கர்த்தருடைய பந்தியில் என்ன செய்யணும்? கலந்து கொள்ளணும். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் திருவிருந்து ஆராதனையிலே கலந்து கொள்ளணும். ஆமாம், சரியாக எடுக்கணும் இல்லையா? கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. அதுக்கு வேறு பிரசங்கெல்லாம் இருக்குது. அப்போது அவன் ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவன் கர்த்தருடைய பந்தியில் என்ன செஞ்சான்? அவன் பலப்பட்டு போஜனம் பண்ணி பலப்பட்டான். அப்போ கர்த்தருடைய இந்த திருவிருந்து ஆராதனை நம்மளை பலசாலியாய் மாற்றும். கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானம் எடுத்தா கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளணும். அவன் என்ன செஞ்சான்? ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொண்டு சீசர்களுடனே தங்கியிருந்த ஒரு ஐக்கியம் இல்லையா? ஆமாம், ஞானஸ்நானம் என்ன பண்ணோம்? பரிசுத்தவான்களோடு ஐக்கியம், இயேசுவோடு ஐக்கியம், அவர் இரத்தத்தோடு சரீரத்தோடு ஐக்கியம், இரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்களோடு கூட ஐக்கியம். கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு வசனம் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். அந்த கொரிந்தியரில் 17ஆம் அதிகாரத்தில், கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில், 10ஆம் அதிகாரத்தில், 1 கொரிந்தியர் அந்த 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். அந்த கீழே வாசிப்போம். 17 வாசிப்போம். 17. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். கீழே வாசிங்க. மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறார் அல்லவா? அப்போ ஒரே அப்பத்தில் ஒரே அப்பம், கிறிஸ்துங்கிற ஒரே அப்பம் இல்லையா? கிறிஸ்துங்கிற ஒரே அப்பம். அப்போது நாம் எல்லாரும் இல்லையா? நான் அப்படின்னு சொல்லலை இல்லையா? நான் அப்படி சொல்ல, நீ அப்படி சொல்லலை. நாம் எல்லாரும் அந்த வசந்த வாசிப்போம், எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறும்படியால் ஒரே அநேகரான நாம் ஒரே அப்பம். அப்பா,
அநேகரான நாம் ஒரே அப்பமாக இருக்கிறோம், ஒரே சரீரமாக இருக்கிறோம். நமக்குள்ள சமுதாயம், ஆமாம், ஜாதி கொடி அந்த கொடியெலாம் கிடையாது. இருக்கட்டும், கல்யாணத்துக்கு நீங்கள் வச்சுக்கிடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன, அது அவங்கவுங்க விருப்பம், கல்யாணத்துக்கு அவங்கவுங்க தேடுறது. ஆனால் சபையில் நம்ம எல்லோரும் ஒரே அப்பம். அது சொல்லுவையா, சொல்லுவையா, நாம் எல்லாம் ஒரே அப்பமாக இருக்கிறோம். நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், நம்ம எல்லாரையும் நேசிக்கணும். ஒரே அப்பம் இயேசு கிறிஸ்து, ஒரே பலிபீடம் இயேசு கிறிஸ்து. அந்த ஒரே பலிபீடத்தில் அந்த ஒரு அப்பத்துக்காக நம்ம அநேகரான நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல வந்து நம்ம எல்லாரும் ஒரே சரீரமாய் ஒரே எண்ணமாக இருக்கிறோம். கர்த்தர் கொண்டாலேலூயா. அப்போ நமக்குள்ள ஒரே திட்டம், இயேசு மகிமைப்படணும் இல்லையா? இயேசு மகிமைப்படணும், ராஜ்யம் கட்டப்படணும். நமக்குள்ள அந்த எண்ணம் தான் இருக்கணும் இல்லையா? மற்றதெல்லாம் வீட்டில் இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்று சொல்லலாம், அவங்கவுங்க விருப்பம். ஆனால் சபை ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நம்ம எல்லோரும் ஒன்றாக இருக்கணும். அப்போ அந்த சவுல் ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொண்டு சீசர்களோடு கூட ஐக்கியமாக இருந்தான். சபையோடு ஒரு ஐக்கியம் இருக்கணும். சபையோடு ஐக்கியம் இல்லை அப்படின்னா, ஆமாம், தண்ணி மரம் எப்பவும் சொல்லுவேன், கிராமத்து பான், தண்ணி மரம் தோப்பாகாது. நீ சபையில் ஐக்கியமாக இல்லை அப்படின்னா எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. சபையில் செபிக்கிற செபங்கள், ஆராதனைக்கு நீங்கள் செபத்துக்கு வாரீங்களோ வரலையோ, அந்த செபம் உங்களை என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. வராது உங்கள் தனிப்பட்ட விஷயம், நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சபையில் ஜெபம் பண்ணுறது ஆசீர்வாதம் பண்ணி. நேற்று வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணோம். நம்ம விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணோமா, எல்லா காரியத்துக்கும் நம்ம ஜெபம் பண்ணோமா, தேசத்துக்காக ஜெபம் பண்ணோமா. அப்போது இதெல்லாம் நம்ம ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? அந்த ஐக்கியம், சபையோடு ஒரு ஐக்கியம், நெருக்கம், பரிசுத்தவான்களோடு ஒரு நெருக்கம். நம்ம அநேகரோடு கூட பேசுகிறோம், பழகுற தவறல்ல. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தவான்களோடும் பரிசுத்தமுள்ள தெய்வத்தோடு நமக்கு ஒரு நெருக்கம் என்ன செய்யணும்? இருக்கணும். கர்த்தர் உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஏழாவது வாசிங்க, 9:20 கடைசியாக 9:20. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். அல்லேலூயா. கடைசி 7வது, தாமதமின்றி கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தான். கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான், இயேசுவை வெளிப்படுத்தினான். எல்லாரும் கரங்க வைத்து சொல்லாமா, எல்லாரும். இதுதான் கடைசியில். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்களை மெத்துக்கிறோம், என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அவன் எல்லாம் தாமதமின்றி. சில நான் ஜெர்மனி சொல்கிறேன் அப்படிம்பாங்க இல்லையா? ஊழியத்துக்கு வாங்க, அதை செய்யுங்க அப்படின்னா, நான் ஜெர்மனிட்டு இருக்கேன், ஜெர்மனி சொல்கிறேன். என் கூட இருந்தவங்கெல்லாம் ஜெர்மனி சொல்கிறவங்களாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க, ஜெர்மனிக்கிட்டே இருக்கிறாங்க. ஊழியத்துக்கு வரல. கர்த்தர் எனக்கு ஒரு சபையை கொடுத்துட்டார். கர்த்தர் முன்னாலேலூயா. நான் 3 வருஷத்துக்குள்ளே வெளியே வந்தவன் ஊழியத்துக்கு. கர்த்தர் என் கூட எனக்கு சீனியர் எல்லாம், ஆமாம், ஜெர்மனி சொல்கிறாங்களாம் இன்னும் ஜெர்மனியோடு தான் இருக்கிறாங்க. நான் வெளியே வரவே இல்லை. லைஃப் முடிய போகுது. கர்த்தர் உண்டாலேலூயா. ஆனால் சிலவங்க அது சொல்கிறாங்க, நான் ஜெர்மனி சொல்கிறேம்மா. அதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜெர்மனி சொல்கிறது வந்து அது எப்படியோ சொல்லுவோமே, அந்த நாள் கடத்தல் இதே ஒன்று சொல்லலாம். ஜெபம் பண்ணுறேன், என்ன நான் ஜெர்மனி சொல்கிறேன், ஜெர்மனி அப்படி அந்த செவன்னு சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டோம் இல்லையா? தாமதமின்றி இயேசு சித்தம் செய்து அழைத்திருக்கிறார். தாமதமின்றி கிறிஸ்துவை தெய்வகுமாரன் என்று பிரசங்கித்தான். அல்லேலூயா. எந்த தடையும் கிடையாது, தாமதம் கிடையாது. கிறிஸ்துவே ரட்சகர். கிறிஸ்துவே ரட்சகர். ஒரு சவுலை ஆண்டவர் பவுலாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். அந்த 15 வாசிக்கிறோம், 16 வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஒரு 7 காரியங்களை பார்த்தோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணோமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு, நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக சோதனை. எல்லாரும் அப்படியே எளிமை நிற்பமாக, எல்லாரும் எளிமை நின்று நல்ல ஆண்டவர் ஒரு 7 காரியத்தை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சவுலை சந்திக்கும் பொழுது அவன் கேட்குறான், ஆண்டவரே நீர் யார் ஆண்டவரே?
நம்ம அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ள விரும்பணும். அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத நாம் என்ன செய்யணும்? நாம் அறியணும். சகேயு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க மரத்தில் ஏறினா இல்லையா? எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவர் எப்படிப்பட்டவர்? ஆமாம், அவன் அறியணும்னு நினச்சான், ஆனால் அறிஞ்சான். அதுக்கிட்ட வந்தவொடனே சகேவே, ஆமாம் கீழே இறங்கி வா, நான் வீட்டுக்கு வரேன். ஆமாம், நான் ஒரு ரட்சகர் இல்லையா? வீட்டுக்கு கூப்பிட்டு போன உடனே அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தவர். சகையோ அவர் எப்படிப்பட்டவரோ என்று அறிய நாளை ஓடி கொள்ளமாக இருந்தாலும் அவன் பிரயாசப்பட்டான். அவன் கூட்டத்துக்குள்ள தெரியாது, மரத்தில் ஏறி பார்க்குறான். இயேசு எப்படிப்பட்டவர், நம்ம எப்படிப்பட்டவர்ங்கிறத நாம் என்ன செய்யணும்? ஆமாம், பிரயாசப்படணும். இயேசுவை நாம் எப்படிப்பட்டவர் அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. தரிசனங்களை கர்த்தர் நமக்கு தருவார். அவர் திட்டத்தை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவார். ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா, துதிக்கிறோம். நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். நன்றி செலுத்துக்கு ஒரு பாயிண்ட்டை நான் விட்டுட்டேன். 9, 11, 12 அவன் ஜெபம் பண்ணா, தரிசனம் கண்டான். அல்லேலூயா. அவன் ஜெபம் பண்ணா, அவன் தரிசனம் கண்டான். அவன் செபிக்கிறவனாக இருந்தான். அந்த ஒரு பாயிண்ட்டை நான் விட்டுட்டேன். அவன் செபிக்கிறவனாய் தேவ தரிசனத்தை காண்கிறவனாய் இருந்தான். அப்போ 9, 11, 12 வாசிக்கிறோம். அவன் செபித்தான். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து அல்லேலூயா. அவர் சித்தத்தை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவன் செபிக்கிறவனாக இருந்தான். அவன் கீழ்ப்படிந்தான், அவன் செபித்தான், தேவ தரிசனத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அவன் ஞானஸ்நானம் எடுத்தான். அவன் போஜனம் பண்ணினான், ஐக்கியப்பட்டான் தேவனோடு, தேவ ஜனங்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தினான். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணினான். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, நாங்களும் துதிக்கிறோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அல்லேலூயா. இயேசுவே நாங்களுமே துதிக்கிறோம். ஒரு 7 காரியங்களே பார்த்தோம். அல்லேலூயா. நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவர், இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர், இந்த வார்த்தையை பேசுவதும் கேட்பதும் மாத்திரமல்ல, அதன்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரை சவுலை போல நாங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். தரிசனத்தை நாங்கள் காண்கிறவங்களாக இருக்கணும். ஐயா, ஞானஸ்நானம் எடுத்தது மாத்திரமல்ல, நம்முடைய பந்திலே நாங்கள் பங்கு பெறுறவங்களாக சபையோடும் பரிசுத்தவான்களோடும் தெய்வத்தோடு நாங்கள் ஐக்கியப்படுறவங்களாக நாங்கள் இருக்கணும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய சித்தத்தை அறிந்து அதனுடைய நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் விருப்பமல்ல ஆண்டவரே, நீர் விரும்புகிறத நாங்கள் செய்யணும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை பயன்படுத்தும், எங்களை பிரயோஜனப்படுத்துங்க. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவரே, எதிர்பார்ப்புகள் நடப்பதாக இல்லை ஜெபம் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பமும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. ஆண்டவர் கிரியை செய்யும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, குடும்பம் கட்டப்படுவதாக, குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே நல்ல ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துங்க. ஆண்டவரே, நல்ல ஒரு சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவர், குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. தேவ சித்தம் நிறைவேறட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, குடும்பத்தை கட்டுகிறவர் ஒவ்வொரு குடும்பமும் உங்கள் நாமத்தின் மகிமைக்காய் கட்டப்படுவதாக. குடும்ப தலைவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குடும்ப தலைவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. தவறான பழக்க வழக்கத்தில் இருந்து ஆண்டவரே அவங்க ரட்சிக்கப்படுவார்களாக. உதவி செய்யுங்க, கிரியை செய்யுங்க. குடும்பமாக ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். எல்லாருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். எதிர்பார்க்கிற வேலை கிடைப்பதாக. குடும்பத்துக்கு தேவையான வருமானம் கிடைப்பதாக. கஷ்டங்கள் தரித்திரங்கள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், எல்லா வியாதிகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கண்டித்து கொள்ளுகிறேன். விலகின நீங்கட்டும், சத்துருடைய போராட்டம் நீங்கட்டும். நீபாலாவா சகரா நீபாலாவா. எல்லா பயமுறுத்துகிற எல்லா பயத்தின் ஆவி வெளியேறி போவதாக இயேசுவின் நாமத்தில். எல்லா தரித்திரத்தின் ஆவி வெளியேறட்டும். சரீரத்தில் விடுதலை உண்டாகட்டும், ஆவியில விடுதலை உண்டாகட்டும், ஆத்துமாவில் விடுதலை உண்டாகட்டும், பரிசுத்தம் உண்டாகட்டும். ஆண்டவரே,
பரிசுத்தமா ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய். சபையை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய வருகையிலே காணப்படுகிற சபையா இருக்கும். நாங்கள் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபை பரிசுத்தமா இருக்கணும். நீர் விரும்புகிற பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தமா ஜீவிக்கணும். நாங்கள் பேசுகிறோம், கேட்கிறோம் கர்த்தாவே, அதோடு போறதில்லை ஆண்டவரே. உம்முடைய விருப்பத்தையே நாங்கள் நிறைவேற்றணும். எங்க விருப்பத்தின்படி அல்ல ஆண்டவரே. நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் செய்யணும் ஐயா. உம்முடைய நாம மகிமைப்படும்படி நாங்கள் செய்யணும். என் தாசனாய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் எனக்கு செய்வான். அப்படி ஒரு வார்த்தை எங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும் ஐயா. தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். எனக்கு விருப்பமெல்லாம் அவன் செய்வான். என் விருப்பம் என்னங்கிறது தாவீதுக்கு தெரியும். என் விருப்பம் என்னங்கிறது தாவீதுக்கு தெரியும். நான் எதை விரும்புகிறேன் அவனுக்கு தெரியும். அப்படி ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவர். எங்க இருதயம் திறக்கப்படட்டும், எங்க கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவர். நாங்கள் செபிக்கிறவங்களா இருக்கணும் ஆண்டவர். ஆண்டு செபித்து தரிசனங்களை பெறக்கூடியவங்களா இருக்கணும் ஆண்டவர். நாங்கள் வேண்டாவெல்லாம் பேசக்கூடாது. நானே போல பேசக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கணும். நாங்கள் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. உம்முடைய விருப்பத்தின்படியே நாங்கள் நடக்கணும், நாங்கள் செய்யணும். எங்களை குறித்த உமக்கு ஒரு திட்டம் உண்டு. எங்களை ரட்சித்த நோக்கத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. எங்களை கைவிடாத தெய்வமே, எங்களை எந்த நோக்கத்துக்காக எங்களை தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. உங்கள் சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க, மக்களை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. எல்லாருடைய எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரையும் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாதிகள் அன்னைக்கு மாறட்டும். இன்னைக்கு ஒரு மாற்றம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு ஒரு மாற்றம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு ஒரு மாற்றம் வருவதாக. குடும்பத்தில் மாற்றம் வருவதாக. வேலையில் ஒரு மாற்றம் வருவதாக. பொருளாதார மாற்றம் வருவதாக. சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாவதாக. எல்லா வியாதிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரீபாலாபா சக்கரபா கரத்தை எடு இயேசுவின் நாமத்தினாலே. சரீரம் விடுதலை உண்டாவதாக. சரீரத்தில் கட்டுகள் அமிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீமாலாபா சங்கர நீமாலா தக்கபாலாபா பூரண விடுதலை உண்டாகட்டும். நீ விரும்பாத காரியத்தை நாங்கள் செய்யக்கூடாது ஆண்டவரே. எங்கள் சபையை பரிசுத்தப்படுத்தும். எங்கள் சபையை நீர் பரிசுத்தப்படுத்தும். சபையை பரிசுத்தப்படுத்தும். எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தமாய் வாழல ஆண்டவரே. கொஞ்ச காலம் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் வாழணும். உம்முடைய விருப்பத்தையே நாங்கள் செய்யணும். பரிசுத்த ஆவியான எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மக்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மக்களுக்கு நீர் உதவி செய்யும். எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும். பிள்ளைகள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும். காத்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேணுடைய திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். நாளை ஆயுத ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம். வேணிய ரூபனுடைய திருமண ஆராதனை ஆசீர்வதிக்கணும். தேவைகளை சந்திக்கணும் ஆண்டவரே. பழைய பிரயாணங்களை ஆசீர்வதிக்கணும். நீங்க மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க. எல்லாருடைய வாழ்க்கை நன்மையும் கிருபையும் தொடரட்டும். தொடர்ந்து பந்தி ஆசீர்வதியும். எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.